நெகிரி செம்பிலான் சிரம்பான் வட்டாரத்தில் பழம்பெரும் ஆலயங்களில் ஒன்றாக திகழும் லாபு 10வது மைலில் எழுந்தருள் புரியும் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய நில உரிமை பிரச்சினை தீர்வு காண்பதில் சிக்கல் நீடித்து வருவதாக அறிகிறேன். இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணுவதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து இவ்விவகாரம் தொடர்பாக ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சா கி சின் மற்றும் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் தாம் கேட்டுக் கொள்வதாக மலேசிய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மன்ற தலைவர் செந்தமிழ் செல்வர் ஓம் ஸ்பா தியாகராஜன் கூறினார். இங்கு அந்த ஆலய வளாகத்தில் ஏற்பாடு செய்திருந்த 23ஆம் ஆண்டு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சிரம்பான் மன்ற ஆடிப்பூர ஆன்மீக பால்குட பெருவிழாவில் பேசிய அவர், இப்பெருவிழா 23 ஆண்டை கடந்து மிக சிறப்பாக இம்மன்ற ஏற்பாட்டில் நடைபெறுவதை காண மகிழ்ச்சி அளிக்கிறது. அதேவேளை இவ்விழா தொடர்ந்து இதே ஆலயத்தில் நடைபெறுவதற்கு ஏதுவாக இந்த ஆலயம் எதிர்நோக்கும் நில உரிமை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை மாநில அரசாங்கம் கவனிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அதேவேளை இந்த நாடு மலேசியரான நாம் அனைவருக்கும் சொந்தம் என உறக்கமாக உரிமையாக பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் சா கி சின் நோக்கி வெகுவாக பாராட்டினார். இந்நாட்டில் நம் சமய நடவடிக்கைகள், திருவிழாக்கள் போன்றவற்றை நடத்த எவரும் தடை போட முடியாது. இது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு சொந்தமான நாடல்ல, ஒவ்வொரு மலேசியனுக்கு உரிமையானது என சா கி சின் பேசினார். முன்னதாக இப்பெருவிழா நடவடிக்கைக்கு சா கி சின் 3000 ரிங்கிட் மானியத்திற்கான காசோலையை ஆலய தலைவர் கிருஷ்ணரிடம் வழங்கினார். இவ்விழாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் பால்குடம் ஏந்தினர். இவர்களில் உள்ளூர் மட்டும் இன்றி வெளி மாநிலங்களில் இருந்து ஆதிபராசக்தி பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதனிடையே ஓம் ஸ்பா தியாகராஜன் எழுப்பிய ஆலய நிற விவகாரம் குறித்து விரைவில் தீர்வு காணுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இவ்விவகாரம் தொடர்பாக மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் கவனத்திற்கு ஏற்கனவே போய்விட்டது என்றும் கூறினார். ஆண்டாக இங்கு மிக சிறப்பான முறையிலே நடைபெறுகிறது. ஒரு நிகழ்வு 23 ஆண்டு தொடர்ந்து நடத்துவது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதற்கு காரணம் இங்கே இருக்கின்ற சக்திமார்களின் ஒத்துமையும் ஆதரவும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது நாடாளுமன்ற உறுப்பினர் சியாசிக்கின் அவர்கள் பேசும்பொழுது அவர் சொன்னார், இந்த நாடு எல்லோருக்கும் சொந்தமான ஒரு நாடு. இங்கே நீனா நானா என்று பார்ப்பதற்கு ஒன்று கிடையாது. மலாய்க்காரர், சீனர்கள், இந்தியர்கள் எல்லோருக்கும் சொந்தமான ஒரு நாடு அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு பலத்தை கைத்தட்ட கொடுங்க. இவர்களை போல அரசியல்வாதி தான் இதை பேச முடியும், வேற யாரும் பேச முடியாது. அந்த வகையில் அவர் சொல்வதை நாம் எல்லோரும் உள்வாங்கி இந்த நிகழ்வுக்கு நான் வரும்பொழுதெல்லாம் அவரை இந்த நிகழ்ச்சியிலே நான் காண்பதிலே மிச்ச மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இந்த நில சிக்கல் இருப்பதாக நான் அறிகின்றேன். நிச்சயமாக அவர்களை நீங்கள் நாடி இதற்கு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்பதை நானும் கருத்தில் கொண்டு அவரிடம் நமது ஆட்சிக்குழு உறுப்பினர் அவரோடெல்லாம் சேர்ந்து இந்த நிலத்துக்கும் மேல்மருவத்தூர் ஒவ்வொரு ஆண்டும் அந்த பால்குட ஊர்வலம் நடத்துவதற்கு எந்த சிரமமும் இல்லாமல் இதுவரைக்கும் இந்த இடத்துல சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதை நிரந்தரமாக நடத்துவதற்கு எல்லாம் உள்ள இறைவன் வழிவிட வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்திய சக்தி கிருஷ்ணன் அவர்களுக்கும் அவர் தம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Upacara keagamaan yang patut kita raikan. Ini adalah upacara agama yang patut kita sama-sama hormati di bawah kerangka Malaysia Madani. This is a rural, this is a multiracial, multi-religious country of Malaysia. This country belong to all of us, all Malaysian. Sebab tu saya sentiasa berpandangan ataupun berpendirian bahawa semua agama, semua perayaan, tak kira agama apa, termasuk pada hari ini, wajar dihormati bersama dan kita raikan, kita sambut bersama sebagai rakyat Malaysia. Sebab tu sebolehnya memang saya akan hadir. Sebab tu saya cakap இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிரமம் பாராமல் இன்று பார்த்தீங்கன்னாக்கா 23வது வருஷம் நாங்கள் பால்குடம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே
இங்கே பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்திலிருந்து நிறைய சக்திகள் வந்து இங்கே பால் குடம் ஏந்தி அம்மனுக்கு தரிசித்து வருகின்றனர். ஆகவே விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.